நமக்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. எங்கே வலிமை கர்த்தரே வலிமை, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 29:38 1ஆம் அதிகாரம். எது வலிமை? சிலுவை வலிமை. சிலை பற்றி உபதேசம் கெடுபவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நோக்கம் தேவனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலது கையால் பிடித்துவிட்டு முன்னே அந்த கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11. எதில் வலிமை? வேதமே வலிமை. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். 119:92. என்ன செய்தால் வலிமை? ஜெபம் செய்தால் வலிமை. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு பலன் அடைந்து அழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பட மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். சங்கீதம் 40:30. எவரிடம் வலிமை? நம்மிடம்தான் வலிமை. தேவரீர் உம்முடைய சத்துருவின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4:7. எப்பொழுது வலிமை? துதிக்கும் போது வலிமை. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது, எல்லாருடைய கட்சிகளும் கலந்து போயிடுச்சு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26. என்ன செய்தால் வலிமை? உதவி செய்தால் வலிமை. ஒருவன் உதவி செய்தால் தேவனுக்கு செய்யப்படும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு மகிழ்படுத்துங்கள். 1 பேருக்கு 4:5. எதுவரை வலிமை? இறுதி வரை வலிமை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரிணாமம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8. எங்க செல்ல வலிமை? பரலோகம் செல்ல வலிமை. அதற்கு இயேசு நானே வலியமும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன். என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான். யோவான் 14:6. தேவன்